Hi viewers, welcome back to my channel womensart. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி வந்து ஃப்ளவர் பேங்கிள் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஜாஸ்மின் ஃப்ளவர் அதாவது மல்லிகைப்பூ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் 3 கண்ணாடி வளையல் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸ் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூ கட்டுறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல த்ரெட்டு, அந்த த்ரெட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இவ்வளோ திங்ஸுமே யூஸ் பண்ணி ரொம்பவே அழகான ஒரு ஃப்ளவர் பேங்கிள் வந்து எப்படி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் மாதிரி தான் பேங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. 3 பேங்கிள் நான் வந்து எடுத்திருக்கேன். கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 3 சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம வந்து த்ரெட் இருக்குல்ல, த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கலாம். 3 பேங்கிளுமே சேர்த்து நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அந்த த்ரெட் வந்து வந்துடாத மாதிரி நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கணும். 2-3 நாட் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது லெந்தியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. இனி நம்ம வந்து த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ லெந்துக்கு வேணுமோ அவ்வளோ லெந்துக்கு எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பேங்கிளுக்கு மேலே தான் நம்ம வந்து பூ வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மல்லிகைப்பூ. இந்த மாதிரி நம்ம வந்து 3 சேர்த்து வச்சுக்கணும். 3 சேர்த்து வச்சுட்டு நம்ம த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து அந்த 3 பூக்க மேலேயும் சேர்த்து வர மாதிரி நம்ம வந்து த்ரெட்டை வச்சு சுற்றிக்கணும். சுற்றுறேன் பாருங்கள். அந்த 3 பூவும் நம்மளோட பெருவிரல் வச்சு கரெக்டாக அந்த மாதிரி வளையலோடு சேர்த்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேல் பக்கம் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து சுற்றிக்கணும். சுற்றி இந்த வளையலோட உள்பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்னொரு டைம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி அடுத்து ஒரு மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு 3 சேர்த்து நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கணும். 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து டைட்டாக இருக்கும். ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி ஒரு மல்லிகைப்பூ, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், அதுக்கப்புறம் ஒரு மல்லிகைப்பூ வச்சுட்டு 3 சேர்த்து நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து வைக்கும்போது நெருக்கமாக வச்சுட்டே வாங்க. ரொம்ப கேப் இல்லாமல் நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த வளையல் ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்ட போகிறோம். நான் வந்து சென்டரில் வந்து ப்ளூ கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்கள் சாரீ கலருக்கு எடுத்த மாதிரி மெரூனு, அதுக்கப்புறம் எல்லோ கலர், அப்படி இல்லைன்னா பிங்க் கலர், க்ரீன் கலர், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த சாரீ கலருக்கு மேட்சான பேங்கிள்ஸாக நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக பூ வச்சே நம்ம வந்து கட்டிக்கலாம். ஜாஸ்மின் ஃப்ளவர் அதாவது மல்லிகைப்பூ வச்சே நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். அதோட வீடியோஸை நான் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஃபுல்லாகவே நம்மளோட ஜாஸ்மின் ஃப்ளவர் மட்டும் வச்சு நம்ம வந்து கட்டுறது. அது வேணாலும் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கட்டிக்கலாம். நெருக்கமாக இருக்கணும், கேப் எதுவுமே இல்லாமல். ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து வெளியில் வந்து கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா ரேட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வீட்டிலே இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். அளவு பார்த்திங்கன்னா நம்மளோட சைஸ் அளவு வளையல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைஸ் அளவுக்கு வளையல் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபுல்லாகவே கட்டிட்டேன்.
இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்தாச்சு. எண்டு வரைக்கும் அதே நெருக்கமாகவே தான் நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும். சில டைம்ஸ் நம்ம வந்து வெளியே கடையில் வாங்கினோம் அப்படின்னா நம்ம சைஸ் அளவுக்கு கிடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட டைம்லலாம் நீங்கள் உங்கள் சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து வாங்கிட்டு அதை நீங்களே வந்து இந்த மாதிரி கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து கட்டிக்கலாம். கேப்பே இருக்கக்கூடாது. கேப் இல்லாத மாதிரி நீட்டாக நீங்கள் வந்து கட்டிக்கணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம வந்து சின்ன கேப் இருந்தாலும் அந்த சின்ன கேப்லேயுமே நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பூவை வந்து கட்டிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன கேப்புக்குள்ளாடியும் பூ வச்சுக்கோங்க. பூ வச்சுட்டு நம்ம வந்து கட்டிக்கலாம். கட்டும்போது இந்த மாதிரி நீட்டாக நமக்கு வந்து கிடைக்கும். எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் ஃபுல்லாகவே ஒரே அளவில் இருக்க மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். நம்ம வந்து மீதி த்ரெட் இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். கேப் வழியாக த்ரெட் வந்து எடுத்து நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போதும் பார்த்து போடணும். அந்த பூக்கு மேலே எதுவுமே பற்றாமல் இந்த வளையலில் மட்டும் நாட் வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நாட் வந்து கரெக்டாக அந்த கேப் வழியாக கொண்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நாட் வந்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே டைட் ஆயிரும். எதுவுமே நமக்கு வந்து பிரிஞ்சு வராது. அதுக்கப்புறம் அதில் மீதி இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்பவே அழகாக நம்ம வந்து ஒரு ஃப்ளவர் பேங்கிள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மாடல் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து கட்டுறதுக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து வேறு ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து பிச்சிப்பூ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட ரொம்பவே அழகாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா நந்தியாவட்டை அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கையில் வந்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். பேங்கிள், அதாவது ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மேரேஜ் ஃபங்க்ஷன், அதாவது ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். டான்ஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதுக்குனாலும் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பேங்கிள்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.